புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படங்களை திருடி அவற்றை மார்பிங் செய்து பணம் வசூலித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தென்காசியைச் சேர்ந்த மனோகர் என்பவரை கைது செய்தனர். இதேபோன்று பல பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து பணம் பெற்றது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து மொபைல் போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தேடி வருகின்றனர். 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை விக்னேஷ் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டபடி வெளியே ஓடி வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விக்னேஷை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். சென்னை தேனாம்பேட்டை ஆலையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயா. இவர் தியாகராய நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவதாக விசாரிக்க சென்ற நிலையில் அங்குள்ள கழிவறையில் இறந்து கிடப்பதாக காவலாளி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விஜயா அரை நிர்வாணமாக வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்ததால் சம்பவ இடத்திற்கு விரைந்த மாம்பலம் போலீசார் உடலை கைப்பற்றி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.